ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் பரந்தூர் மக்களை சந்திக்க தற்போது காவல்துறை அனுமதியானது வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி தற்போது பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. முக்கியமாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20 அப்படி இல்லைன்னா 19ஆம் தேதி எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு தாவைக்கா சார்பில் அந்த அனுமதியானது கேட்டிருந்தாங்க. ஸோ தற்போது 20ஆம் தேதி நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தற்போது அந்த அனுமதியானது வழங்கியிருக்காங்க. ஸோ தளபதி விஜய் அவர்கள் 20ஆம் தேதி அங்கே பார்த்தீங்கன்னா பரந்தூர் மக்களை சந்திக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா சந்திக்கிறது மட்டும் இல்லாம அங்க தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச்சும் இருக்கும் அப்படி மாதிரி சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அவங்க உள்ள மக்களையும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு. கிட்டத்தட்ட அங்க பாத்தீங்கன்னா 90 நாளைக்கு மேல போராட்டமானது போயிட்டு இருக்கு. என்னதான் பாத்தீங்கன்னா கட்சி தலைவர்கள் எல்லாமே ஆதரவு சொன்னாலும் அங்க இதுவரைக்கும் யாருமே போல. முக்கியமா நம்ம தளபதி விஜய் மாதிரியான ஆள் அங்க போகும்போது இந்த பிரச்சனை இன்னமும் பாத்தீங்கன்னா பெருசாக போகுது. ஸோ அதனால அங்க பாத்தீங்கன்னா பரந்தூர்ல அதற்கான வேலைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னதான் அனுமதியானது கிடைத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க அங்கே தாவைக்கா சார்பில் அந்த இடங்கள் எல்லாமே சுத்தம் செய்யும் பணிகளும் அங்கே பார்த்தீங்கன்னா தற்போது போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் தளபதி விஜய் அவர்கள் 20ஆம் தேதி பரந்தூர் போகிறாரு. ஸோ இந்த செய்தி தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்ப போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் 20ஆம் தேதி தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் தளபதி விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா களத்துக்கு வராரு. ஸோ எப்படி அந்த இம்பாக்ட் இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்கணும்